அதில் லோகேஷ் வந்து ஹீரோவாக உட்காரதுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு. லோகே தான் போகுது உங்களுக்கு. அப்போ அந்த மூஞ்சி எங்கே வச்சுக்குவாங்க நான் கேட்குறேன். இதை நீங்கள் பேசுகிறவங்க ரஜினி சார் மூஞ்சி எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இது கலெக்ஷன் 500 கோடி மேலே கலெக்ஷன் சார். ரொம்ப ஹாப்பி. லோகேஷ்கே கூப்பிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், நீ அடுத்த வேலையை நீ பாரு, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சன் பிக்சர்ஸும் இது சாலிடாக 500 கோடியை தாண்டு வந்த படம்னு ரஜினி சார். மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ 3rd வீக்கில் கூலி என்ட்ரி ஆகுது. ஏரியா வைஸாக எந்தெந்த நாட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. இது யாருக்கு கொடுத்தா பதிலடியாக இருக்குது சார்? இது அந்த பொய்யான பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அரசியலில் தான் பொய்யான பிரச்சாரம் பண்ணுவான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாலேயும் இப்போ வந்து அது வருதுங்கும் போது அது கொடுமையான விஷயமா இருக்குது. ரஜினி சார் நடித்து 171 படம் 50வது வருட பொன்விழா ஆண்டில் வெளிவந்த இந்த கூலி, அதை எப்படியாவது அடிக்கணும், இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கணும் அப்படிங்கிறத கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. டே 1 ஃபஸ்ட்டு ஷோலேருந்து அவர்களுக்கு நெத்தியடி கொடுக்குற மாதிரி நேற்றுலேருந்து 3வது வாரம் ஆரம்பம். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே அத்தனை திரையரங்குகள் அதிகரிச்சிருக்கு. தவிர வெளிநாடுகளே 3வது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து பேசுனவர்களுக்கு எல்லாத்துக்குமே அடி நெத்தியடி அடிச்சிருக்காங்க. பேசுனவர் எல்லாமே ஆஃப் ஆகி வெளில போயிட்டுருக்காங்க உண்மை ஒன்றா. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி வசூலும் அதிகப்படியாக போயிருக்குது. 500 கோடிக்கு மேலே தாண்டியாச்சு படம். இது வரைக்கும் எவ்வளோ அது கலெக்ஷன் ஆகிருக்கு? 4 நாட்கள் கலெக்ஷன் மட்டும் 404 கோடியை சொன்னாங்க. இது சொல்லலையேன்னு சொல்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ் தொழிலத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் மாதிரி உட்காந்துட்டு பொய்யான பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு நெத்தேடியாக வந்து ரஜினி சாருடைய பேர் ரியாஸ் அகமத் வந்து அவருடைய V4UL ஒரு சேனலில் ஒரு விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கார். எந்த அளவுக்கு இந்த படம் போயிட்டுருக்கு, நல்லா பொய்யான பிரச்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். நம்மளும் இப்போ அதை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. பொய்யான பிரச்சாரம் வந்து வெளியாட்கள் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாதவர் பண்ணுவாங்க, ஏதோ சொல்லி பேச வைக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம் சார். திரையுலகத்தில் இருக்கிறவர்களே வந்து படம் தயாரித்தவர்களே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத, இந்த கூலி படம் இந்த அளவுக்கு வசூல் தானே பண்ணி எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் ஓனர்ஸும் சொல்கிறாங்க. சில தயாரிப்பாளர்கள் வந்து எதற்காக பேசுகிறான்னு தெரியல. பட் அவர்கள் பேச்செல்லாம் வந்து இந்த காலம் விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இதனுடைய வசூல் நிலவரம். ஸோ 3வது வாரத்தில் அடியெடுத்து வச்சுருக்கு. திங்கட்கிழமைக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் டோட்டலாக ஓவரால் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அப்போ பேசணும் எல்லாத்தையுமே ஒரு வாயடிப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். வாயெல்லாம் அடைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது நம்ம திங்கட்கிழமை ஈவினிங் வந்து வெளியிடுறாங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டு இந்த தியேட்டரும் கொஞ்சம் வந்து இந்த வீக்கெண்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கொஞ்சம் கலெக்ஷன் ஹெவியாக இருக்காது. ரெண்டாவது கர்நாடகாவில் 40 கோடிக்கு மேலே டச் ஆகிட்டு ஏற்கனவே போயிட்டு இருப்பாது. அங்கே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எந்த படங்கள் வேறு இல்லை. 5ஆம் தேதி வரைக்கும் எந்த படங்களும் கிடையாது. சிவகார்த்தியின் படம் மதராசி மட்டும்தான் வருது இங்கே. பட் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 100 கோடியை டச் பண்ணி நாகார்ஜுனா வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசூலாக இருக்குது. ஆந்திரா மக்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளா மக்களும் அதே தான். இந்த படம் வந்து கூலி மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு அங்கே செலிப்ரேஷன். சவுத் ஜோனலில் வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்திக்கு போனீங்கன்னா நார்த்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து மீடியா சோசியல் மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்து அங்கேயும் இந்த படத்தை அடிக்க ஆரம்பித்தாங்க. எதற்குனே தெரியல, படம் நல்லா இருக்குது, தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகி அங்கேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல். அங்கே நீ யூடியூப்பை பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கிறவங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இது பொய்யான ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரமே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துருக்குன்னு தான் தகவல் சொல்கிறாங்க. அதை தான் நாமளும் சொல்லியிருக்கோம். நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழில் இருக்கிற நிறைய பேர் வந்து படம் நல்லா இல்லை, இந்த படம் ஓடலை அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக எதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டை சேர்ந்த பல மீடியா பர்சனே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படம் நல்லா தானே ஓடிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த படம் வந்து டோட்டலாக வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து கேட்குற அளவுக்கு வந்து நடந்து போச்சு. இல்லை, அது நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அசிங்கமான விஷயம் தானே சார். நம்ம சூப்பர் ஸ்டார் படம் இந்த வயசில் ஒரு பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்கும்போது அதை பாராட்டணும். பாராட்ட மனசு இல்லைன்னா கூட பேச வாயை மூடிட்டு இருக்கலாம். பட் இதை இங்கே பேசப்போ நார்த்தில் இருக்கிற வடநாட்டு அந்த இண்டஸ்ட்ரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அங்கே கூலி படத்தோட செலிப்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ நல்லா இருக்குது. ஸோ டோட்டலாக ஓவரால் வந்து அங்கே நல்ல ரிசல்ட். இது எதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியும், அசிங்கமாக இருக்குது நமக்கு அதை. ஸோ இதையெல்லாம் தாண்டி கூலி படத்தினுடைய வசூல் சாதனையை வந்து
இந்த அளவுக்கு போகுமான்னு எதிர்பார்க்காம இந்த பேசினவர்களுக்கு மிகப்பெரிய மண்டேடி அடிச்சிருக்கு இதோட வசூல் சாதனை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ரைட் தமிழ் பிக்சர். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகுபலி பிரபாஸோடைய படம் இங்கே நல்லா கலக்கிச்சு உங்களுக்கு ஓவரால். இப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணி கூலி படம் போயிருக்கு, ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் மட்டுமே உங்களுக்கு அதை. ஸோ அதை வந்து கன்னட மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற லாங்குவேஜில் உள்ளவங்க எல்லாமே இந்த படத்தை தூக்கி வச்சு தலைமையில் கொண்டாடும் போது தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள் பேசுகிற போது அது உண்மையிலே வெக்கப்பட்டு தலை குனிகிறது மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது சார் அது. இப்போ வெளிநாடுகளில் இந்த படத்துடைய வெளிநாடுகளில் அதிகமாக செலிப்ரேஷன் இருக்குது, நம்ம ஊரை விட வெளிநாடுகளில் அதிகமாக செலிப்ரேஷன் இருக்குது. அங்கேயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ் இந்த படம் ஓடலை அப்படிங்கிற மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் எப்படி சார் இருக்குது? வெளிநாடுகளில் கலக்கிட்டு இருக்கு சார். இந்த படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஹெவியாக இருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் 7 மில்லியன் மேலே கிராஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைங்கிறாங்க. கனடாவில் வந்து தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அங்கே இன்னும் செலிப்ரேஷன் முடியல. ஆக்சுவலாக எந்த வெளிநாடுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் 3rd வீக் ஸ்டார்ட்னா போட்ட எல்லா வெளிநாடு சென்ட்ரலையுமே 3rd வீக் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 3-4 நாள் போகும் ஒரு படம். இது 3ஆவது வாரம் ஆரம்பம் நேற்றுலேருந்து. இதுலேருந்தே புரியுது அவங்களுக்கு எவ்வளோ இந்த படத்தை வெளிநாட்டுலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஹெவியாக போகுதுன்னு சொல்லி. இது தவிர யூகேயில் வந்து அதிரிபதியான வெற்றி, அது யூஎஸ்ஏல அந்தளவுக்கு கலக்குச்சு. இதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா யூஏயில் இன்னமும் நம்பர் 1 பிளேஸில் வந்து கூலி படம் இருக்குது. 3 படம் தான் நம்பர் 1 கூலியில் இருக்குது. ஸோ மலேசியாவில் கேட்கவே வேணாம். டத்தோ மாலிக் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் கூலியினுடைய ரஜினியுடைய பெயிண்டிங்லாம் பண்ணி கேக்கிலேயே டிசைன் பண்ணி கூலி லெட்டர்ஸை போட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கேக் வச்சு கூலியினுடைய 3rd வீக் ஆரம்பம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீ எப்படி பார்ப்பீங்க? 3ஆவது வாரம். ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து கூலியினுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்னமும் சில பேர்னால தாங்கிக்க முடியல. தமிழ் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர்கள் மட்டும்தான். அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அம்சினி என்டர்பிரைசஸ் கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எங்களுக்கெல்லாம் கலக்கலான ஒரு கலெக்ஷன், அது மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்கு. இங்கே டீம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே தப்பான ஃபேக் நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது தவறுதலான ஒரு வந்து விளம்பரத்தை கொடுத்து இது வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது வசூல் சாதனை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. 500 கோடியை தாண்டி இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக மோத்துக்காக உலகம் பூரா மாற்றிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டாமா? அதாவது 100 கோடி 150 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் தோல்வி படம் சொல்லலாம், டிசாஸ்டர் சொல்லலாம். நீங்கள் 500 கோடியை தாண்டி போயிட்டுருக்கீங்க. 3ஆவது வாரங்க. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் போகிறதே பெரிய விஷயம். ஒரு வாரம் கூட போகிறது வாய்ப்பு இல்லை. இது 3ஆவது வாரத்தை வந்து காலடி எடுத்து வச்சுருக்கு. திங்கட்கிழமை அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் கொடுக்குற கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பேசணும்ல என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எல்லாம் ஃபேக்கான ஆளுங்க, இவனால் ஃபேக்காக தான் அதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக வெளியில் வந்துடும். கண்டிப்பாக தெரிய தான் போகுது உங்களுக்கு. அப்போ அந்த மூஞ்சி எங்கே வச்சுக்குவாங்க? நான் கேட்குறேன், இதை நீங்கள் பேசுகிறவங்க ரஜினி சார் மூஞ்சி எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இது கலெக்ஷன் 500 கோடி மேலே கலெக்ஷன் சார். இது 3ஆவது பிளேஸில் ரஜினி சார் இருக்கார். கூலி படம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆல்ரெடி 2.01 இருக்குது, ஜெயிலர் 1 வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. இது 3ஆவது கூலி போயிருக்கு. 3மே ரஜினி படம். 500 கோடி கிளப்பில் தாண்டி போயிட்டு இருக்கிற படம். இதை எதற்காக வந்து சினிமா சார்ந்தவர்கள் பேசுகிறாங்கன்னா சத்தியமாக எனக்கு புரியலைங்க. இப்போ வேர்ல்டு வைடாக வந்து எவ்வளோ சார் கலெக்ஷன் பண்ணியிருக்குது இந்த படம்? கிட்டத்தட்ட 550 கோடி கிட்ட நெருங்கிருச்சா எனக்கு ஒரு தகவல் வருது சார். எனக்கு அதை வெளிநாடுகளில் மட்டும் எவ்வளோ சார் கலெக்ஷன் பண்ணியுது? அது கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே உங்களுக்கு தாண்டிட்டு தான் ஒரு தகவல் சார். கிட்டத்தட்ட 200-220 கோடிக்கு மேலே போயிடுச்சு. நமக்கு வந்த ஓவரால் ஒரு தகவல் அடிப்படையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது உண்மையும் கூட. சன் பிக்சர்ஸ் வந்து என்னைக்கு வந்து இந்த 4 days 404C கரெக்ஷன் பண்ணுதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ, ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு ஈவினிங்குள்ளே சன் பிக்சர்ஸ் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. 2 நாள் பொறுத்துருங்க. இன்னொருத்தர் சொன்னார், இது வந்து 20 மில்லியன் கிராஸ் பண்ண முதல் படம். இதுக்கு முன்னாடி வந்து பிரபாஸ் படம் பண்ணியிருந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் சார். 20 மில்லியன் கிராஸ் ஆகிடுச்சு சார். மிகப்பெரிய ஒரு விஷயம். பிரபாஸ் படம் மட்டும்தான் அந்த ரெக்கார்டை அடிச்சிட்டு இருந்தது. பிரபாஸ் படத்தை வந்து இப்போ தாண்டி இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி எனக்கு வருது. அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே உங்களுக்கு. கிட்டத்தட்ட புக் மை ஷோவில் இங்கே பார்த்தீங்கன்னா 7 மில்லியன். அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் ரெக்கார்டை வந்து அடித்து போய்கிட்டே இருக்குது. என்ன ஒரே ஒரு மனக்குமுறல் எனக்கு இருக்குது அப்படின்னா, இது சர்டிஃபிகேட் இல்லாமல் யூஏ மட்டும் கிடச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், 1000 கோடி கனவை சாலிடாக தட்டி தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த யூஏக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இப்போ, பட் அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு நஷ்டம், லாஸ்ன்னு தான் சொல்லலாம் யூஏ கிடைக்காதனால. பட் அது மட்டும் திரும்பி கிடச்சிருந்தா கூட என்னுடைய கலெக்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். பட் பரவாயில்ல, இந்த கிடைச்சா கூட
ரஜினிங்கிற ஒரு மாஸ் அப்படி தலைமையில் தூக்கி வச்சுட்டு கூலியை போயிருக்காரு. 550 கோடியை தாண்டி இருக்கு. 600 கோடியை கண்டிப்பாக தொற்றும் நம்புறேன் நான். திங்கக்கிழமை பார்ப்போம் ரிசல்ட்டுங்க. இப்போ நீங்கள் அந்த படம் வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்ததில்ல சார்? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணி 545 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் சார். டோட்டலாக ஓவரால் பண்ணி எல்லாமே டோட்டலாக ஃபினிஷ் பண்ணாங்க. அதே 175 சிக்கு மேலே சன் பிக்சர்ஸ் ஸ்டேபிள் ப்ராஃபிட்டே வந்ததா ஒரு தகவல். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனிங் எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஸோ கூலி படம் மட்டும்தான் ஆச்சு உங்களுக்கு அதை. ஸோ இப்போ கலெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட 550 கோடி மேலே தாண்டி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இன்னமும் இருக்குது. இன்னொரு 2 டேஸ் கலெக்ஷன் இன்றைக்கி சனி ஞாயிறு இருக்குது. இது பூரா என்ன தெரிஞ்சுட்டு மண்டே அன்னைக்கு சொல்ல போகிறாங்க. அது வரையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபேக்கான செய்திகள் திரையுலகத்தை பேசணும் எல்லாத்துக்குமே ஒரு சவுக்கடியாக அமையும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். இப்போது இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது, இந்த அளவுக்கு படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கு. இப்போ ஒரு படம் வந்து சரியாக போகலை அப்படின்னா தேட்டர் ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசிக்கு இவ்வளோ பேமெண்ட் ஆகுது, தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2வது வீக்லேயே எடுத்துருவாங்க படத்தை ஆக்சுவலாக. ஆனால் இன்னும் தேட்டர் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய படங்களுக்கும் இதே தான் நிலமை வந்தது. ஆனால் இவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம், நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லும்போதோ அப்போ இந்த படம் ப்ராஃபிட்டாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட் இருக்கலாம் சார், ஓட்டிகிட்டு இருக்காங்க. 3வது வாரம் போகுது படம் உங்களுக்கு. இப்போ எந்த படமாவது 2 வாரத்தை தாண்டி இருக்கிறதா ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் சொல்லுங்கன்னு பார்ப்போம். முதல் வாரமே படம் கீழே விழுந்துடும். 8வது நாள்லே தேட்டர் இருக்காது. 4 நாள் தான் சார். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு படத்தை எப்போவுமே. இப்போ வெள்ளிக்கிழமை விட்டு வியாழக்கிழமைக்கு போயிட்டாங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாள் தான் ஒரு படத்தினுடைய தலையெழுத்தே இருக்குது. அது சரியில்லைன்னா என்ன சூப்பர் படம் சரியில்லைன்னு முடிச்சிட்டா வியாழக்கிழமை ஈவினிங்கே படம் அவுட்டு உங்களுக்கு. வெள்ளி சனி ஞாயிறு கூட போகாது. இது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் படம் ஃபுல்லு உங்களுக்கு. எல்லா சென்டர்லையுமே வியாழன் டு வியாழன் 14th ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அடுத்த வியாழன் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லு உங்களுக்கு. ஸோ அப்படி வந்து பரபரப்பாக போய் கலெக்ஷனை வந்து அள்ளின படம் இது. இது நல்ல படம் ஹிட்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படம் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ திங்கக்கிழமை கலெக்ஷன் சொல்லும் போது தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். இப்போ ரஜினி சார் எந்த அளவுக்கு இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸை பற்றி அவரை ஹாப்பியாக இருக்காரு? நல்ல கலெக்ஷன் வந்துருக்குது. அவர் ஓப்பனிங்கே ஹாப்பி தான் சார். படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ஹாப்பி தான் அவர். எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாரு, ரிசல்ட் இப்படி வரும்போதே சொல்லிட்டாரு, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, இது முன்ன பண்ண வரதான் செய்யும். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் வேறு கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஆடியன்ஸ் இந்த பிலோ 18 போக முடியலைங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறதா ஒரு தகவல் கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே வருத்தம் தான். இன்னமும் அந்த வந்து ஏஜ் குரூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% போக முடியல. 10% தான் அப்படி இப்படி இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு உள்ளே போட்டு வந்துட்டாங்க. பட் இதில் என்ன இருக்குது, ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவங்க ரிசல்ட். ஆனாலும் அந்த பிலோ 18 போக முடியலன்ற வருத்தம். ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹாப்பி. லோகேஷ்கே கூப்பிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், நீ அடுத்த வேலையை நீ பாரு, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சன் பிக்சர்ஸும் இது சாலிடாக 500 கோடியை தாண்டும் இந்த படம்னு ரஜினி சார் அடித்து சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அவங்களும் எதிர்பார்த்த படம் 500 கோடியை கண்டிப்பாக தாண்டுன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோகேஷ் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால தான் அடுத்த படம் இவரை வச்சு ஹீரோவை வச்சு தயாரிக்கிறாங்களே, அதான் நான் கேட்குறேன். நான் கண்டிப்பாக சார், அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ண நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வந்து படம் காப்பாற்றி கொடுத்துருச்சு. அதனால் வந்து கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு, அதை மறுப்பதற்கும் இல்லை நம்ம. பட் அதையும் தாண்டி லோகேஷ் மேக்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் படம் பண்ணியிருக்காரு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ சன் பிக்சர் சாதாரண நிறுவனம் கிடையாது, ஃபில்டர் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால தான் ஜெயிலர் ஒன்று சூப்பர் ஹிட் கொடுத்தோன்னே எல்சனுக்கு அடுத்த படம் கொடுத்தாங்க. இப்போ வந்து அது போயிட்டுருக்கு. இப்போ கூலியும் நல்ல கலெக்ஷனு அவரை பார்த்தாங்க. இதை விட ஒரு நல்ல படம் உன்னால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதை வச்சு தான் ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதனுடைய வந்து அறிவிப்பு வந்து சீக்கிரம் வரலாம். அருண் மாதேஸ்வரன் தானே சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன், இவர் ஹீரோ எவ்ரிதிங். பட் அது எந்த நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அந்த அறிவிப்பு வரும்னு சொல்ல வந்தேன் நான். அப்படிங்களா? ஏன்னா அக்டோபர் நவம்பர்லலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இந்த படம் முடிச்சிட்டோன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாரின் ட்ரிப் போனார், சுற்றிட்டு வந்துட்டாரிங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து செப்டம்பர் ஷூட்டிங் போகிற மாதிரி இருங்க. செப்டம்பர் அக்டோபர் 2 மாதத்தில் ஷூட்டிங் முடிய மாதிரி இருக்குது. நவம்பரில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி டிசம்பர் ஏதோ ஜனவரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நவம்பர் வரைக்கும் லோகேஷ் வந்து இந்த ஷெடியூலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு இந்த படம் உட்காரதா ஒரு தகவல் வந்திருக்கு. அடிப்படை பேசிக்கில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிங்கிறத. கண்டிப்பாக அவங்க தயாரிக்கிறங்கிறது கன்ஃபார்ம் தான். அது மேட்டர். ஜெயிலர் படத்தில் வந்த மருமகள், ரஜினியோட மருமகள் தான் இவருக்கு ஹீரோயினா பண்ணுறாங்கன்ற தகவலாம் உண்மையா? ஆமாம், உண்மை. அவங்க தான் பேரா பண்ணுறாங்க. என்னால் ஆக்டர்ஸ் அவங்க. அதனால் கதைக்களம் ரொம்ப நல்லா இருக்குது. அருண் மாதேவன் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு வயலண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. அழகான ஒரு மேட்ரு, லவ்க்குள்ளே ஒரு வயலண்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல கதையும் சொல்ல படம். ஏன்னா லோகேஷ் வந்து 5 படம் பண்ணுவார், 6வது படம் ஹிட்டு கொடுத்துருக்கும் போது இவர் ஹீரோ பண்ணுற படம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? அப்போ ஒரு மாசாக இருக்கணும்னு தானே ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் அருண் மாதேஸ்வரன் வந்து உருவாகிறார். 2 பேரும் வாடா படம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு உங்களுக்கு. அதனால் லோகேஷ் வந்து ஹீரோவாக உட்காரதுக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சார்.
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு லோகேஷ்காக. அப்போ அந்த கதையை நல்லா இருக்கனால அவர் வெயிட் பண்ணுறாரு, வேறு யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. லோகேஷ் பண்ணால் அதனுடைய விளம்பரமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைரக்டர் எல்லாத்தையும் உருவாக்குனவர், அவர் ஹீரோவை பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்ல கதையும் சொல்ல படம். ஓகே, அப்போ ரஜினி சார் கூட வாழ்த்துக்கள் தெரிவித்ததெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே சொல்லுவார். தன்னோட படத்தை இயக்குனவர் அவர் வாழ் சொல்லாமல் இருப்பார், அவருக்கு நீ ஹீரோ வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணியிருக்காரு. அதான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே லோகேஷோட அடுத்த படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன் நான். ஆக்சுவலாக சப்போர்ட் கண்டிப்பாக வரும். லோகேஷ் ஒரு ஜென்ரல் பேர்சன் தானே, அதனால் அவர் டைரக்டர் ஒரு ஹீரோ வரும்போது ரஜினி சார் வெல்கம் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய ஃபேன்ஸும் வெல்கம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே சார், பல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி முன்கூட்டியே நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ ஃபேக்காக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு ரிப்ளேவாக இருக்கும். எஸ், நன்றி சார். நன்றி சார்.